ஹே, வெல்கம் டு டேக் ஆஃப் டவுன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக ஆகிட்டேன். அண்டு நான் இன்ஸ்டாகிராமில் எல்எல்டி சீரிஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய டிஎம்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் கோடோட கிளியராக சொல்லுங்கள். ஏன்னா 60 செகண்ட்ஸில் சொல்லும்போது அதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல் லென்த்தாக நான் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் எல்எல்டியில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, டிபெண்டன்சி, ஸோ அசோசியேஷன், அக்ரிகேஷன், இதெல்லாமே ஓப்ஸோட டிசைன் டெக்னிக்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் கோட் எழுதலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வித் கோடு எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் நிறைய பேர் இன்னும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போடாமல் விட்டதுனால எனக்கு எப்படியும் சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் இன்னும் அது அப்படியே என் கூட எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ நம்ம டிபெண்டன்சி, அசோசியேஷன், அக்ரிகேஷன், காம்போசிஷன் அண்ட் தென் ரியலைசேஷன், ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து கிளியர் அண்ட் டெப்த்தாக பார்க்கலாம். அண்ட் யா, லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து டிபெண்டன்சிஸ். ஸோ டிபெண்டன்சிஸ்ன்றது ஒரு வீக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான். இப்போது நீங்கள் ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் எந்த டிபெண்டன்சியும் கொடுக்காம நீங்கள் டெம்பரவரியாக மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிளாஸோடைய ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸில் மெத்தட் வழியாக நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்றத நம்ம கோடில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோடு போயிடலாம். ஸோ டிபெண்டன்சிஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்சிஸ் டெம்பரவரி யூஸ், நோ யூசஸ். அதாவது இது ஒரு டெம்பரவரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த பேரண்ட்டும் எதையுமே ஓன் பண்ணாது. இது யூசஸ், அதாவது இந்த கிளாஸை யூஸ் பண்ணுது அப்படின்றது தான். ஸ்டூடெண்ட் கிளாஸ் பிரிண்டர் கிளாஸை யூஸ் பண்ண போகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பிரிண்டரில் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், பிரிண்ட். ஸோ இந்த மெத்தட் வந்து இது ஜஸ்ட் கிளாஸ் தான். அதே மாதிரி உள்ள ஒரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன், பிரிண்ட் மெத்தட். ஓகே, இப்போது நான் இந்த ஸ்டூடெண்ட்டில் நான் டிபெண்டன்சிஸாக எதுவும் கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு மெத்தடில் டிபெண்டன்சி பாஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் void ஸ்டூடெண்ட் பிரிண்ட் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் பிரிண்ட் மார்க்ஸ்னு கூட வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாம் அது நல்லா இருக்கும், பிரிண்ட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பிரிண்டர் டிபெண்டன்சி இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டர். ஸோ பிரிண்டர் இங்கே இப்போ இந்த பிரிண்டர் இருக்கு இல்லையா, இந்த பிரிண்டரில் இருக்கிற பிரிண்ட் மெத்தட் எனக்கு கையில் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ நான் இங்கேயே ஒரு டீபக்கிங் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து நான் வந்து this is execute. This is from student class. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் பிரிண்டருக்கு பிரிண்டர் அண்ட் பிரிண்டருக்கு பிரிண்டர் ஈக்குவல் டு நியூ. நார்மலாக கிரியேட் பண்ணுறது தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை இங்கே எதுவுமே. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். ஜஸ்ட் காமனாக 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அதோட மெத்தடில் இந்த டிபெண்டன்சியை பாஸ் பண்ண போகிறேன். எந்த டிபெண்டன்சினா, பிரிண்டர் டிபெண்டன்சி. எக்ஸாம்பிள் S1 டாட் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். எந்த பிரிண்டர் வேணும் எனக்கு மேலே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிரிண்டரை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ரன் ஆகிடும். பார்த்தீங்களா, பிரிண்டர் இஸ் பிரிண்டிங் திஸ் இஸ் ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட் கிளாஸ். அதாவது நம்ம இங்கே கிரியேட் பண்ண எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்னதான் ஆக்சுவலாக சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 2 கிளாஸ் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன நினைக்க வேணாம்னா, இந்த பிரிண்டருன்றதை இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக ஜஸ்ட் டிபெண்டன்சியாக மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற நேரத்தில் அது இன்ஜெக்ட் பண்ணிக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு, 2 ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் பொழுது நான் அந்த பிரிண்டரை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ண உடனே அது இங்கே வந்து ரிசால்வ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த டிபெண்டன்சி அப்படின்ற கான்செப்ட். ஓகே,
இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி யூஸ்க்காக மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நம்ம இது டெம்பரவரி யூஸ் தான் இல்லையா, இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் பிரிண்டர் தேவைப்படுது. ஆனால் இந்த ஹோல் கிளாஸ்க்கே பிரிண்டர் தேவைப்படலை. அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து அசோசியேஷன். அசோசியேஷன் ரொம்ப ஈஸி, பட் இதில் கொஞ்சம் நிறையா மல்டிப்ளிசிட்டிஸ்லாம் வந்து கான்செப்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அசோசியேஷன்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். 2 கிளாஸ் இருக்குது, அந்த 2 கிளாஸும் எப்படி பேசிக்குது. அதாவது இப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. ஸோ இந்த 2 கிளாஸும் சேருது இல்லையா, இந்த 2 கிளாஸும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுது இல்லையா, அதுதான் அசோசியேஷன். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து இந்த கிளாஸை பற்றியும் இந்த ஏ கிளாஸ்க்கு பியும் தெரியும், பிஏ பற்றி ஏ கிளாஸ்க்கும் தெரியும். அதுதான் நோஸ். இவங்க 2 பேருக்கும் 2 பேரை பற்றியும் தெரியும். இங்கே யார் வந்து ஓனர்ஷிப் அப்படின்னா, யார் வந்து இங்கே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே யாருமே கிரியேட் பண்ண முடியாது. அதாவது ஏ கிளாஸ்க்குள்ள பியோடைய ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ண முடியாது, பியோடைய ஆப்ஜெக்ட்ல ஏ கிளாஸையும் கிரியேட் பண்ண முடியாது. இவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் கிரியேட் ஆவாங்க, தனித்தனி லைஃப் சைக்கிள் தான் இருக்கும். ஓகே, இவங்க 2 பேருக்கே ஆனா 2 பேருமே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கோட் பார்த்துடலாமா? இப்போ இதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சடனாக யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. ஓகே, நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து ஒரு கோர்ஸ் கிளாஸ் மட்டும் கோர்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ், கோர்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்லேருந்து இப்போதைக்கு இதை எடுத்துடலாம். ஓகே ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் கோர்ஸ், இவங்க 2 பேருக்குமே 2 பேரை பற்றியுமே தெரியும். எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸ் சேர்ந்து நான் என்ரோல்மெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் என்ரோல்மெண்ட், சாரி. ஸோ இங்கே என்ரோல்மெண்ட். ஓகே சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜாவா கிளாஸ் இருக்கு இல்லையா, சாரி இந்த கோர்ஸ் கிளாஸ் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடி இருக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஐடி இன்ட். அண்ட் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கோர்ஸ் ஓகேவா. சரி, எப்பெல்லாம் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதோ அந்த டைம்லலாம் எனக்கு இது 3மே இனிஷியலைஸ் ஆகணும். அப்போ நான் எங்கே கொடுக்கலாம், கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் தான் கொடுப்போம் நம்ம. இப்போ ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து ஐடி. சரி, நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நான் இப்போது ஜென்ரேட் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக நீங்களே பண்ணி கற்றுக்கினா தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே சரி, இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆனாலும் தப்பாக ஃபஸ்ட்டு எப்பயுமே ஐடி தான் வரணும், இங்கே இந்த ஆர்டரில் தான் வரணும். ஓகே, அது ஆனால் இதை ரிவர்ஸ் ஆர்டரில் போய் பண்ணிடுச்சு. ஸோ இல்லைனா இது வந்து நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டர், இப்போ ஐடியில் வந்துடுச்சு ரைட்டாக. ஸோ அது மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரி கோர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடி இருக்கும் அண்ட் அந்த கோர்ஸ்க்கான நேம் இருக்கும். நம்ம நார்மலாக நேம் வைக்காம கோர்ஸ் நேம்னு வச்சுக்கலாம். பட் அப்போ தான் அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த கோர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டை தெரியுமா அப்படின்னு கேட்டால் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்ஸை பற்றி தெரியும், கோர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரியும். இதான் மல்டிப்ளிசிட்டி, அதாவது மெனி டு மெனி. அதாவது கோர்ஸ்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றது தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை கோர்சஸ் இருக்குன்றதும் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த பீரியட்ல வந்து ஒன் டு மெனி அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை மெனி டு ஒன் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய கோர்சஸும் இருக்கலாம், ஒரு கோர்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம்.
அப்போ ஒரு கோர்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 1 to many ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு அப்படின்னா 1 to many கோர்ஸ். ஸோ இதுதான் 1 to 1. ஸோ 1 to many, many to many, many to 1. ஓகே. அண்ட் யா, இப்போ அதே மாதிரி இங்கேயே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் நேம் கிரியேட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் யா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது நான் இந்த கோர்ஸை டிபெண்டன்சியாக அலோவ் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதை என்ரோல்மெண்ட் கிளாஸில் பண்ணலாம். நான் என்ரோல்மெண்ட் கிளாஸ்ன்றதை கிரியேட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை மெயின் கிளாஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மெயின் கிளாஸில் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து, ஸோ ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டாங்க, பிரிண்டர் வேணாம் நமக்கு. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம கோர்ஸ் C1 ஈக்குவல் நியூ கோர்ஸ்க்கு ஐடி கேட்குறாங்க அண்ட் கோர்ஸ் நேம் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜாவா அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகே, யா. இப்போ ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஐடி, ஓகே, அண்ட் தென் நேம். ஸ்டூடெண்ட் நேம் என்ன? டேக் ஆஃப் டாம். அண்ட் எந்த கோர்ஸ்? C1. இங்கே C1ன்றதை கொடுக்கறதோட அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அதில். அப்போ நம்ம ஜாவா அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும், ஜாவா. இப்போ எப்படி பாஸ் பண்ண பார்த்தீங்களா? இப்போ இந்த கிளாஸுக்கு, இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு இந்த கிளாஸை பற்றி தெரியும், புரிஞ்சிச்சா? ஸோ இங்கே நான் கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, சரி, ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்து அக்சஸ் மாடிஃபயர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நான் இப்போதைக்கு வீடியோ பர்பஸ்க்காக நான் அதை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கேன். பட் இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரைவேட் கொடுத்து கெட்டர் செட்டர் கொடுத்து ப்ராப்பராக தான் நீங்கள் எப்பயுமே இனிஷியலைஸ் பண்ணணும், எந்த வேரியபிள் உள்ளே இருந்தாலுமே. ஸோ உங்களுக்கு எல்லா குளோபல் ஆக்சஸ் பண்ணணும் வேணும் அப்படின்னா நீங்கள் பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாகவே எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரைவேட் கொடுத்து தான் யூஸ் பண்ணணும். நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் நான் அதை வந்து பிளாங்காக விட்டுட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அண்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அசோசியேஷன்றது ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ்க்கு, ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு கோர்ஸை பற்றி தெரியும். சரி, இப்போ இந்த கோர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரியணும்னா சிம்பிள், ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை வாங்கிக்கலாம், நீங்கள் இங்கே கூட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே கிரியேட் பண்ணுறீங்களே, இங்கே அந்த ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் ஆப்ஜெக்டாக கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை நான் ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணி நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரை கொடுக்கல, நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா லிஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ இங்கே நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், சிம்பிள். அப்போது உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதையும் இங்கே சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு இத்தனை லிஸ்ட் ஆஃப் கோர்ஸுக்கு இருக்குது அப்படின்னா சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2-3 கோர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் மார்னிங் வந்து சாஃப்ட்வேர் படித்தாலுமே ஈவினிங் வந்து அவர் மல்டிமீடியா படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு பாசிபிள் 2 கோர்ஸ் எடுக்கலாம். மேபி இந்த மாதிரி எடுக்காது, ரொம்ப ஒஸ்ட் சினாரியோவில் இருக்கும். பட் அதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும்ல. இல்லை ஸ்டூடெண்ட் கான்ஸ்டாக ஒரு கோர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அட் அ டைமில் அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸ்லேயே வச்சு முடிச்சுக்கலாம். அதாவது இந்த ஒரு கோர்ஸே போதும். ஓகே, பட் இந்த கோர்ஸுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இவர் மட்டும் இருக்க மாட்டார், இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா பப்ளிக் வாய் டு ஆட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் எடுத்து இங்கே போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன்றது வந்து ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸை பற்றி தெரியும், இது யாருக்குமே ஓனர்ஷிப் கிடையாது. அதாவது ஏ கிளாஸும் ஓனர்ஷிப் கிடையாது, பி கிளாஸும் ஓனர்ஷிப் கிடையாது. இங்கே தனித்தனியாக தான் கிரியேட் ஆகுறாங்க. ஓகே, தனித்தனியாக தான் கிரியேட் ஆகுறாங்க, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தனித்தனி லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ இதுதான் அசோசியேஷன். 2 கிளாஸை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க
அப்படின்றது தான் அசோசியேஷன். இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து மல்டிப்ளிசிட்டி மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரிகேஷன். ஸோ அப்போ அக்ரிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஹேஸர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஹேஸர் ரிலேஷன்ஷிப் வந்து வேற எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இஸ்ஸர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா இஸ்ஸர் ரிலேஷன்ஷிப்ன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஹெரிட்டன்ஸில். அப்படின்னா என்னது? டாக் இஸ் அனிமல். டாக்ன்றது ஒரு அனிமல் வெரைட்டி, ஒரு கேட்டுன்றது ஒரு அனிமல் வெரைட்டி. ஸோ இது அப்படின்றோம் இல்லையா, இந்த வெரைட்டி அனிமல், டாக் இஸ் அனிமல் அப்படின்னும் பொழுது அது இன்ஹெரிட்டன்ஸில் வரும். ஆனால் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. இதில் கேன் டூன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதான் இது இன்டர்ஃபேஸஸ். ஸோ ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப். ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் இது என்ன அப்படின்னா, இப்போது சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் அனிமல் இஸ் டாக் இஸ் அனிமல்னு போட்டுருவாங்களா, டாக் ஆஸ் அனிமல் அப்படின்னு வரும். அப்போனா டாக் அனிமலை வச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ இன்ஹெரிட்டன்ஸில் தப்பு வரும். இன்ஹெரிட்டன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா காம்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இன்ஹெரிட்டன்ஸ் வெர்சஸ் காம்போசிஷனே தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ காம்போசிஷன் எங்கெங்கெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கங்கெல்லாம் காம்போசிஷன் மாற்றலாம். பட் ஒரு சினாரியோவில் மட்டும் இன்ஹெரிட்டன்ஸை பார்த்து மாற்றணும். எங்கெங்கெல்லாம் கண்டிப்பாக இஸ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வருது, அதாவது பேரண்டோடைய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் சில்ட்ரனுக்கு வேணும் அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல காம்போசிஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். நீங்கள் அதில் இன்ஹெரிட்டன்ஸ் வருமா காம்போசிஷன் வருமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கார் இருக்குது, ஒரு இன்ஜின் இருக்குது. இன்ஜின் டு ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இன்ஜினில் இருக்குது. ஓகே, காருன்ற கிளாஸில் இன்ஜினை நீங்கள் ஃபிட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லாருக்குமே இன்ஹெரிட்டன்ஸ் தான் வரும். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் கார். பட் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். கார் இஸ் அ இன்ஜினா, கார் ஹேஸ் அ இன்ஜினா? அப்போ கார் இஸ் அ இன்ஜினா, காருன்றது ஒரு இன்ஜின் அப்படின்றத சொல்கிறது. அப்போ இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து காம்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா காருன்றது ஹேஸ் அ இன்ஜின், காருக்குள்ளே தான் இன்ஜின் இருக்குது, கார் இன்ஜின் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைம்லாம் காம்போசிஷன் யூஸ் பண்ணலாம். அக்ரிகேஷனும் அதே தான். பட் அக்ரிகேஷனில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதுவும் ஒரு ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் தான், கார் ஹேஸ் அ இன்ஜின் தான் இதுவும். பட் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சைல்டு கேன் எக்ஸிஸ்ட் டிபெண்டன்ட்லி. அதாவது இப்போ இங்கே காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா சைல்டும் டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். ஆனால் அக்ரிகேஷனில் அப்படி கிடையாது. பேரண்ட் டிஸ்ட்ராய் ஆனாலுமே சைல்டு எக்ஸிஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து அக்ரிகேஷனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அக்ரிகேஷனுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, யூனிவர்சிட்டி அழிஞ்சிட்டா ப்ரொஃபஸர் அழிஞ்சிருவாங்கன்னு கிடையாது இல்லையா? யூனிவர்சிட்டி இல்லைனா மற்ற யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போது யூனிவர்சிட்டி எக்ஸிஸ்டாக இல்லைனாலும் ப்ரொஃபஸர்ஸ் கேன் லிவ் எக்ஸிஸ்ட்லி, அவங்க தனியாக இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? அக்ரிகேஷன் வரும். பட் கார் உள்ள இன்ஜின் இல்லாமல் கார் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. அப்போ இங்கே காம்போசிஷன் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா காருன்றதே ஒன்று, இன்ஜின்றதே ஒன்று கிரியேட் ஆகலைன்னா கார் எக்ஸிஸ்டாகவே இருக்காது. நீங்கள் ஒன்றே வந்து ஈவி காரு அப்படிலாம் போயிடானா, ஜஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இன்ஜின் இல்லை, பேட்டரி இல்லாமல் ஒரு கார் இருக்குமா? நீங்கள் ஈவி செக்டாருக்கு போனீங்க அப்படின்னா பேட்டரி இல்லாமல் கார் இருக்குமானா கார் இருக்காது இல்லையா? பேட்டரின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே ஈவியில். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்ட் இல்லாமல் சைல்டு எக்ஸிஸ்டாக இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னா காம்போசிஷன். ஒரு பேரண்ட் இல்லைனாலும் சைல்டு எக்ஸிஸ்டாக இருக்கலாம் அப்படின்னா அங்கே இடத்துல அக்ரிகேஷனும் வரும். ஓகே, ஸோ சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து எல்லா கிளாஸையும் கிரியேட் பண்ணிடலாம், டீல் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ. இப்போ இங்கே வந்து யூனிவர்சிட்டி, ப்ரொஃபஸர். ஓகே, டெலிட் பண்ணிட்டோம் இல்லை ஸ்டாஃப் வச்சுக்கலாம். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்டாஃபும் இருக்காங்க. ஓகே. ஸோ யூனிவர்சிட்டி ஜஸ்ட் நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி சேக் ஆஃப் வீடியோக்காக நான் யூனிவர்சிட்டி நேம் மட்டும் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாஃப்க்கும் நேம் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் நம்ம வந்து ரொம்ப எம்டியாக விடக்கூடாதுல்ல. சரி, நான் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் கோடோட. அண்ட் இப்போ இங்கே ஸ்டாஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓ, ஸ்டாஃப் நேமுக்கு ஸ்டாஃப் அவ்வளோதான். இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த ஸ்டாஃப் அப்படின்றத நான் பார்க்குறோம். ஸ்டாஃப் ஸ்டாஃப் சரி, இப்போ இங்க பாருங்களேன், யூனிவர்சிட்டி ஹேஸ் அ ஸ்டாஃப். இப்போ இங்க ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வந்துருச்சா? யூனிவர்சிட்டி ஹேஸ் அ ஸ்டாஃப், யூனிவர்சிட்டி ஹேஸ் அ ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஹேஸ் அ புக்ஸ், ஹேஸ் அ லைப்ரரி. ஸோ இப்போ இங்க எல்லாமே வருது. பட் இங்க ஸ்டாஃப் வந்து நம்ம எக்ஸிஸ்டாகவும் இருக்கலாம், தனியாகவும் இப்போ இந்த யூனிவர்சிட்டி கிராஷ் ஆயிடுச்சு, இந்த யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாஃப் வந்து க்ளோஸ் ஆகிட மாட்டாங்க இல்லையா? அவங்க அவங்க போயிட மாட்டாங்க, அவங்க வேற யூனிவர்சிட்டி கூட போகலாம். அப்போ ஸ்டாஃப் எக்ஸிஸ்டாக இருக்கலாம். ரியல் வேர்ல்டு சிஸ்டம்ல நான் சொல்றேன், ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் தான் நீங்க எதா இருந்தாலுமே யோசிக்கணும், ஆப்ஜெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல. இப்போ இந்த சினாரியோல ஸ்டாஃப் கேன் எக்ஸிஸ்ட் டிபெண்டன்ட்லி. அப்போ நான் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாஃப் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டாஃப் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டாஃப் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம அங்கே கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருந்தோன்னா ஆப்வியஸாக இங்கே நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்க சொல்லியிருந்திருக்கும், அதாவது நேம் கொடுக்க சொல்லியிருந்திருக்கும். நம்ம அங்கே வந்து டேரெக்டாக நேம் மட்டும் தான் கொடுத்துருந்தோம், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணல. அதனால நான் இங்கே நேம் கொடுக்கல. ஓகே, நீங்கள் வேணும் அப்படின்னா நேமோட ப்ராப்பர் கிரியேட். நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வரதே வந்து இந்த கான்செப்ட் எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சிடணும் தான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே எழுதுகிற கோடே வந்து கரெக்டாக புரியுது, பட் ஆனால் அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது அங்கே குழப்புது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டை மட்டும்தான் கோராக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்றேன். யூனிவர்சிட்டி U1 ஈக்குவல் டு நியூ. ஆப்வியஸா எங்கேயுமே நான் வந்து இது கொடுக்கல. ஸோ நான் இங்க வந்து ஒரு ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் வித் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ யூனிவர்சிட்டி நேமு take off down and staff S1. that's it, முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டாஃப் தனியாகவே இருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டியே க்ளோஸ் பண்ணிட்டாங்கனால, இங்கே நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, யூனிவர்சிட்டியே க்ளோஸ் பண்ணாலும் ஸ்டாஃப்ல எரர் அடிக்காது. அதாவது ஸ்டாஃபை நீங்கள் வேற எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேற எந்த யூனிவர்சிட்டிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூனிவர்சிட்டி 2 கூட யூஸ் பண்ணி இந்த ஸ்டாஃபை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஸ்டாஃபை ரீயூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு தனி லைஃப் சைக்கிளையும் கொடுத்துட்டேன். இது இண்டிபெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகுது, ஆஸ் அ ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸ்டாஃப் ஆஸ் யூனிவர்சிட்டி ஆஸ் அ ஸ்டாஃப். ஓகேவா? ஸ்டாஃப் ஆஸ் அ யூனிவர்சிட்டின்னு வராது இல்லையா? அப்போ இங்கே யார் பேரண்ட்? இங்கே யூனிவர்சிட்டி தான் பேரண்ட். இங்கே யார் சில்ட்ரன்? ஸ்டாஃப் தான் சில்ட்ரன். அப்போ ஸ்டாஃப் யூனிவர்சிட்டி, பேரண்ட் டிஸ்ட்ராய் ஆனாலும் ஸ்டாஃப் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. இங்கே தான் இதோடைய மீனிங், அக்ரிகேஷனோட மீனிங்கே இதுதான். ஸோ காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், ஆனால் அது ரொம்ப டைட் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் லூஸ் கப்ளிங் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ நான் இங்கே பேரண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண உடனே ஸ்டாஃபையும் டிஸ்ட்ராய் பண்ண விரும்பலை. அப்போ இது லூஸ் கப்ளிங். ஸோ இட்ஸ் ப்ரொமோட்டிங் லூஸ் கப்ளிங். ஆனால் காம்போசிஷன்ன்றது வந்து ஒரு டைட் கப்ளிங். அதாவது அதை உங்களுக்கு கோட் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி சொன்னது தான், காம்போசிஷன் உள்ளது ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். அதாவது பேரண்ட் டிஸ்ட்ராய் ஆனார் அப்படின்னா சைல்டும் டிஸ்ட்ராய் ஆகிடுவார். சைல்டு இந்த மாதிரி எக்ஸிஸ்டாக டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே தான் சைல்டே கிரியேட் ஆவார். ஓகே, ஸோ அதுதான். இப்போ இங்கே யார் வந்து ஓனர்ஷிப் இருப்பாங்க? இங்கே வந்து ஓனர்ஷிப்புன்றது வந்து பேரண்ட் கிளாஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பேரண்ட் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னலையே ஒரு கார் இன்ஜின் மெத்தடு, அதுலேயே நான் பார்க்குறேன். ஏன்னா கார் ஆஸ் அ இன்ஜின். இப்போ ஜாவா அண்ட் இப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன் கார்
இங்க வந்து நான் காரை சில்ட்ரனா மாத்திக்கிட்டு இல்லை கார் ஆஸ் இன்ஜின் எப்படின்னா சில்ட்ரனா மாற்றிக்கலாம், நீங்கள் பேரண்டாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே இன்ஜின். ஓகே, சூப்பர். ஸோ அதே தான் இன்ஜின். இங்கே ஒரு பப்ளிக் void start method. engine starter, just started. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கார்ல ஓகேவா கார். ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கார் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ எனக்கு இன்ஜினும் கிரியேட் ஆயிடணும். கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன்னா அதான் இட்ஸ் மேக் சென்ஸ்ல, அதனால தான் அப்படிதான் கிரியேட் ஆகும். லைக் கார் கிரியேட் ஆகுது அப்படின்னா இன்ஜினோட தான் கிரியேட் ஆகும். இன்ஜின் இல்லாமல் கிரியேட் ஆகுமா? இல்லை நான் என்ன சொல்ல வர கான்செப்ட் அப்படின்னா, இப்போ கார் கிரியேட் ஆகுது, காரோடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அது கூடயே தான் வந்து இன்ஜினும் கிரியேட் ஆகணும். கார் கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் அது ஒரு மெத்தடை எழுதி அதுக்கப்புறம் நான் இன்ஜினை கிரியேட் பண்ண விரும்பலை. அப்போ நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் தான். கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே உள்ள வேல்யூஸை இன்ஜெக்ட் பண்ணிடும். ஓகே, பப்ளிக் ஸோ கார் ஆல்டர் மெத்தட். இப்போ இங்கே இன்ஜின்ன்ற நியூ இன்ஜின் ஜஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த இன்ஜினை கிரியேட் பண்ணிட்டேன், பட் எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். இன்ஜின் ஈக்குவல் டு E1 முடிஞ்சிச்சு. ஒன்றுமே பண்ணலைங்க, ஒரு இன்ஜினை கிரியேட் பண்ண. என் கார் கிரியேட் ஆகும்போது ஒரு இன்ஜினை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த இன்ஜினுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்து அடுத்த மெத்தடில் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். பப்ளிக் void ஸ்டார்ட் இதை கொடுக்குறேன். இப்போ இங்கே கொடுக்கும்பொழுது நான் என்ன பண்ண போறேன்னா, மேலே இருக்க இன்ஜினை யூஸ் பண்ண போறேன். இன்ஜின் டாட் ஸ்டார்ட். தட்ஸ் இட். இப்போ கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த கோடு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டரில் தான் நான் ஆக்சுவல் இன்ஜினே கிரியேட் பண்ணுறேன். அந்த இன்ஜினை நான் ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஓகே, அப்போ தான் என்னால் இங்கே இந்த ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கார் C1 ஈக்குவல் டு நியூ கார். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் C1 டாட் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்டட் வந்துருச்சா? இப்போ நான் இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கார் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ஜினை நான் இங்கே கிரியேட் பண்ணலை. இங்கே இதுக்குள்ள கார் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு. கார் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கும். இப்போ கார் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜினும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஏன்னா காரே எக்ஸிக்யூட் ஆகலைன்னா இன்ஜின் மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? கரெக்டா? இந்த காருக்குள்ளே போனாதான் இந்த இன்ஜினை அது எக்ஸிக்யூட்டே பண்ணும். அப்போ தான் இன்ஜினில் இருக்கிற மெத்தட்ஸும் எனக்கு இனிஷியலைஸ் ஆகும். அப்போ தான் இங்கே திருப்பி வர இந்த மெத்தடும் எனக்கு இனிஷியலைஸ் ஆகும். அப்போ காரே டெலிட் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு மெத்தட்ஸ் மட்டும் எப்படி கிடைக்காதுல்ல, என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதுதான் காம்போசிஷன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். கரெக்டா? இந்த கிளாஸ்க்கும் 2 கிளாஸ்க்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஓவர் வந்து காம்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் அது எங்கே இசா ரிலேஷன்ஷிப்பில் வருதோ அந்த இடத்துல நீ யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் காம்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட் ரியலைசேஷன். இது மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த வேர்டு புதுசாக இருக்கும், வேறு எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க அதிகமாக. பட் இந்த வேர்டு வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், நீங்கள் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். ஸோ இந்த ரியலைசேஷன்ன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் டெக்னிக்கை வந்து பேசுகிறாங்க அதை. ஸோ ரியலைசேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் பண்ணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ்னா என்ன? இன்டர்ஃபேஸ்ன்றது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கேன் டூ, அதாவது இதுவும் அது பண்ணும் அப்படின்றது.
இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பேமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பேமெண்ட்ஸில் நிறைய பேமெண்ட்ஸ் இருக்குது. கார்ட் பேமெண்ட் இருக்குது, யூபிஐ பேமெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு யூபிஐ பேமெண்ட்லேயே நிறைய பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. சரி, இவங்க எல்லாருமே ஒரு ப்ரொவைடர்ஸ் தான், கரெக்டாக? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இத்தனை பேமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க? பே தான் பண்ண போகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கா? பேன்ற விஷயம். அப்போது அந்த பேன்ற ஒரு விஷயத்தை தனியாக எடுத்துட்டு இவங்க எல்லாராலையும் இந்த பே பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்டர்ஃபேஸ், கரெக்டாக? இதான் கேன் டூ. பேமெண்ட்டுன்ற ஒரு மாடியூல் எழுதி இந்த பேமெண்ட்ஸ் கீழே வர எல்லா பேமெண்ட்ஸுமே இவங்க எல்லாருமே பே தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே ரியலைசேஷனை பற்றி சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இங்கே கான்ட்ராக்ட் பேஸ் தான் அது. ஓகே, இப்போ இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோட்லேயும். அதே பேமெண்ட்டோடைய இதுவே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்கே நான் பண்ண போகிறேன்னா இன்டர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு பேமெண்ட்ஸ்ன்றதோட பேமெண்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த பேமெண்ட்ஸை நான் இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மெத்தட் எழுதிடும். ஓகே, பப்ளிக் வாய்ட் பே. இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்றனால நம்ம உள்ள பாடி கொடுக்க தேவையில்லை. இது டிஃபால்ட்டாகவே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இல்லையா? அண்ட் வந்து இந்த பேவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு யூபிஐ. ஓகே, யூபிஐ பேமெண்ட்ஸ் யூபிஐ பேமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மை காட் கிளாஸ் ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட். இங்கே நான் கண்டிப்பாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். பேமெண்ட்டுன்ற மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அதை வந்து பே பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து paid by UPI. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மேபி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். யா, இம்ப்ளிமெண்ட்ஸ் அதே பேமெண்ட் தான். ஸோ திருப்பி நான் இங்கே என்ஃபோர்ஸ் பண்ணது, ஏன்னா ஆப்வியஸாக இது ஒரு இன்டர்ஃபேஸில் பேட் பை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேட் பை பேங்க்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியலைசேஷன்ற டெக்னிக் என்ன பண்ணுது அப்படின்னா காமனான விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க. அதாவது இந்த விஷயத்த இது எல்லாமே பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா இந்த பேன்ற மெத்தட் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே வருவேன். அப்போ எனக்கு இங்கே ஒரு இடத்துல மாற்றணும் அப்படின்னா, இந்த நேமை மாற்றணும் அப்படின்னா, ஸோ எனக்கு இது ஈஸி இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா ரியலைசேஷன்னா என்னன்னு? ஸோ இது ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் மெத்தட், இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் மெத்தட். கான்ட்ராக்ட்னா என்னது? அதான் இங்கே கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ நான் பேமெண்ட்டுக்கு பேன்னு கொடுத்துட்டேன். இதை இந்த ரெண்டு விஷயத்தாலையும் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயமே சேமான விஷயம் தான் பண்ண போகுது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஓகேவா? அதான் இன்டர்ஃபேஸ் முக்கியமாகவே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேமெண்ட்ஸ் பே ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் டிசைட் பண்ணிக்கலாம் யூபிஐ பேமெண்ட்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்றது. ஏன்னா பேமெண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து ரூல், இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே நான் வந்து டைனமிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது யூபிஐ பேமெண்ட்னா யூபிஐ பேமெண்ட், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான்.
ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் வச்சுக்கலாம், இல்லைனா ஏன்னா எங்கேயுமே பேமெண்ட் வந்தால் தான் .payன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேடு பை பேங்க். ஏன்னா நான் பேங்க் டிரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டேங்க. ஓகேவா? ஆனால் இங்கே எல்லாருக்குமே வந்து வேரியபிள் யார்? பேமெண்ட் தான். இவருக்கு ரெஃபரன்ஸ் யார்? பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான். ஏன்னா இந்த ஒரு மெத்தட் தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் பேமெண்ட்டில் யூபிஐ, பெய்டு பை யூபிஐ. பார்த்தீங்களா? ஒரு ரெஃபரன்ஸு, ஆனால் இங்கே வந்து மல்டிபிள் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரியலைசேஷன். ஸோ ரியலைசேஷன் டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை மோஸ்ட்டாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது ஒரு ஓப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு கோட் செக்ரிகேஷன் எப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை எல்லாமே காமனாக பண்ணுதுன்னா அதை காமனான இன்டர்ஃபேஸில் போட்டு அது எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்கான இன்டர்ஃபேஸோட ப்ராப்ளம். ஓகேவா? அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் அது ரியலைசேஷன்ற பேர் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது எதுவுமே புதுசான டாப்பிக்கே கிடையாது. ஸோ இதுதான், இவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஏதாவது ஒன்று புரியல, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக சொல்லித்தரலாம், இன்னும் கொஞ்சம் க்ளீனாக சொல்லித்தரலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய கோட் பேஸஸ் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஷூர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றத இந்த சேனலை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வேணும், ஏது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் என்னால் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட முடியும். மேபி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ஸ்லாம் பக்காவாக செட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு இந்த மாதிரி டெய்லியும் டெக் ஆஃப் டவுனுக்கு சேனலில் வந்து நீங்கள் நிறையா டெவ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலையும் வீடியோஸ் போட முடியும். அண்டு வழக்கம் போல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அந்த அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ, பை.